श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। ओम ऐ उन ऋ ए ओं ऐ औच हयवरट ळण ञमगणनं झभै घडदश जवगडदश कफछठत चटतौ कपै षषसर हल इति माहेश्वराणि सूत्राणि। ஆறாவது பாடம் masculine nouns in e and u, ablative and genitive. ரெண்டு விஷயம் பார்க்குறாங்க. ஒன்று வந்து masculine nouns in e and u, ஆண் பால்ல e u இந்த ரெண்டு எழுத்துல முடிகிற சொற்கள். அதுக்கப்புறம் மற்றதில் பார்த்ததில் ablative and genitive, அதாவது அஞ்சாம் வேற்றுமையும் ஆறாம் வேற்றுமையும் ரெண்டுத்தையும் பார்ப்போம். சரி, masculine nouns in e and u. ஆ மாத்திரம் பார்த்துட்டு இப்போ ஈயும் ஒரேடியா எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றான்? ஆல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண் பால்லையும் பலவின் பால்லையும் சமானமா இருந்ததுனால அதை ரெண்டுத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ இங்க ஈலியும் ஊலியும் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்கேயும் ஒரு சமானத்தா இருக்கு, அதனால இந்த ஈயும் மாத்திரம் எடுத்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஈல இ, அதே மாதிரி ய, அப்புறம் ஏ, இங்க என்னென்ன இருக்கோ இந்த இடத்துலலாம் அங்க இந்த இ, ய எகாரம், அப்புறம் ஏகாரம், இந்த 4 இடத்துலையும் உக்காரத்துல வரும்போது உ ஊ அப்புறம் பகாரமும் ஓகாரமும் வரும். பகாரம் ஓகாரம், அதனால இது ரெண்டும் சமானம், கிட்டத்தட்ட ஒண்ணுமே வித்தியாசம் இல்லை. ஈ எங்க இருக்கோ அந்த இடத்துல ஊ போட்டுருங்க, எங்க ஈ இருக்கோ தீர்க்கம் அந்த இடத்துல ஊ தீர்க்கம் நெடில போட்டுருங்க. அதே மாதிரி எங்க எக்காரத்துல முடியறதோ இல்லை எக்காரம் இருக்கோ அந்த இடத்துல இங்க பக்காரத்தை போட்டுருணும், அங்க எங்க ஏகாரம் இருக்கோ அந்த இடத்துல ஓகாரத்தை போட்டுருணும். அவ்வளவுதான் வித்தியாசம். முனிகி முனி முனையாக அப்படின்னு இருக்க, முனிகி அப்படின்ற இடத்துல நீங்க எங்க என்ன பண்ணணும், சிசுஹு குருஹு அப்படின்னு, முனி அப்படின்னு இருக்கு, சிசு போட்டுறீங்க. முனையாக எக்காரத்துல இருக்கு, அதனால அங்க குரவாக சிஷவாக, முனிம் சிசும் முனி சிசு முனீன சிசூன, அதுதான் சம்பந்தம் அந்த ரெண்டுத்துக்கும். முனி அப்படின்னு சொல்லி சொன்னா சாது, மனநாத் முனிகி அப்படின்னு சொல்லி சொல்றது. அதாவது யாருக்கு சிந்திக்கிறது மனனம் செய்யறது அந்த விஷயத்துல விசாரம் செய்யறதுல சீலம் இருக்கோ அவருக்கு முனின்னு பேரு. சிசு அப்படின்னு சொல்லி சொன்னா குழந்தை. இங்கேயும் பரம்பரையில் என்ன எடுப்போம், குருஹு அப்படின்னு அந்த சப்தத்தை எடுப்போம். அங்கேயும் ரேஃபம் வந்துடுறது அப்படிங்கிறதுனால ஏற்கனவே ரேஃபத்துக்கு என்னென்ன பிரச்சனை வரும் என்னென்ன மாற்றம் வரும்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதனால இங்கேயே வந்து குருஹு எடுத்துருக்கலாம், என்னவோ அவர் சிசு எடுத்திருக்காரு. பரம்பரையில் என்ன சொல்லியிருக்கோ அதை அதை தவிர மற்றது எல்லாமே எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இருக்கும். முனிஹி முனிஹி முனி முனையா, முனிம் முனி முனீன், முனினா முனிபியாம் முனிபிஹி, முனையே முனிபியாம் முனைபிஹ, முனே முனிபியாம் முனிபிஹ, முனேஹே முனையோஹோ முனீனாம், முனௌ முனையோஹோ முனிஷு, ஹே முனே ஹே முனி ஹே முனையஹ. அப்புறம் சிசு शिशुः शिशु शिशवः, शिशुं शिशु शिशून्, शिशुना शिशुभ्यां शिशुभिः, शिशवे शिशुभ्यां शिशुभ्यः, शिशोः शिशुभ्यां शिशुभ्यः, शिशोः शिश्वोः शिशूनां, शिशौ शिश्वोः शिशुषु, हे शिशौ हे शिशु हे शिशवः. இதுதான் இங்க வர்ற மாற்றம். சரி, அடுத்தது அபலேட்டிவ். அபலேட்டிவ் அஞ்சாம் வேற்றுமை. எங்கிருந்து பிரியறதோ எந்த இடத்துல இருந்து மாறுறதோ அந்த இடத்துக்கு அபலேட்டிவ் அஞ்சாம் வேற்றுமையானது வரும். மரத்திலிருந்து கனி வீழ்கிறது, விருக்ஷாத் மரத்திலிருந்து அப்படின்னு சொல்றோம். அந்த இருந்து அதுல இருந்து மரத்திலிருந்து கனி பலம் வீழ்கின்றது, பததி. விருக்ஷாத் பலம் பததி, மரத்திலிருந்து கனி வீழ்கின்றது, பழம் வீழ்கின்றது.
அந்த மாதிரி இங்க இடத்துல வரும். ஃப்ரம் எந்த இடத்துல இருந்து அது விடுபடுறதோ அந்த இடத்தை குறிக்கிறது அஞ்சாம் வேற்றுமை. முனிஹி வனாத் கச்சதி, இவங்க கொடுக்குற உதாரணம். முனிஹி வனாத் கச்சதி, இங்க முனி உதாரணம் நம்ம பார்த்திருக்கோம், அதனால முனியை உபயோகம் பண்ணிக்கிறாரு. முனிஹி வனாத் கச்சதி, வனத்திலிருந்து போகிறார். அதே மாதிரி ஈஸ்வரோ நரான் துக்காத் ரக்ஷதி, ஈஸ்வரன் பகவான் கடவுள் நரான் மனிதர்களை துக்காத் துன்பத்திலிருந்து ரக்ஷதி காக்கின்றான் அப்படின்ட்டு. குரோதாத் பாலம் துததி, குரோதாத் இங்க குரோதாத் அஞ்சாம் வேற்றுமை பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ரம் அப்படிங்கிற அர்த்தத்துல இல்ல, அவுட் ஆஃப் ஆங்கர் அப்படிங்கிறாங்க. அது கோபத்தினால், கோபத்தினால், கோபத்தினோடு, ஆளோடு, உடன். ஏற்கனவே மூணாம் வேற்றுமை பார்த்தோம். மூன்றாம் வேற்றுமையில உபயோகம் பண்ண வேண்டிய இடத்துல சில சமயம் அஞ்சாம் வேற்றுமையானது பிரயோகம் பண்ணப்படுறது அப்படிங்கிறது காமிக்கிறான். குரோதாது பாலம் துததி, கோபத்தினால் குழந்தையை அடிக்கிறான் அப்படின்ட்டு. அடிக்கிறார், துததி துததி. அது மூணாவது படக்கை. எப்பவுமே படக்கையில வர்ற எல்லாத்தையும் அவன் இவன் சொல்லி சொல்லி அது பாருங்க துதத்தி துதி அடிக்கிறான் அப்படின்னு. துதத்திங்கிறது அடிக்கிறார் அப்படின்னு வரணும். வித் தி ஃபாலோயிங் ப்ரிபோஷன்ஸ், பிராக்கு பூர்வம், இந்த மாதிரி உபசர்க்கம்லாம் வரும்போது பிராக்கு பூர்வம் அனந்தரம் ஆ பிரபுர்த்தி பகிஹி ருதே வினா, இதோடெல்லாம் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வேற்றுமையானது வரும். இது இல்லாம அது அப்படி அப்படின்னு. ஜெனிட்டிவ் கேஸ் ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமையானது விபக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த விபக்தியில அதை ஒன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா அந்த வெர்போட எந்த வெர்பு எந்த எந்த பெயர் சொல் நம்ம சொல்றோம் அந்த பெயர் சொல்லோட சம்பந்தமானது செயலோட இருக்காது. அதனால சொல்றாங்க பாருங்க, ஹரேஹே புத்ராய நிருபோ ரத்னானி யக்ஷதி. It has no relation with the action of the verb. அந்த பெயர் சொல்லுல உண்டார எந்த அந்த பெயர் சொல் வினைச்சொல்ல எந்த சம்பந்தமும் இருக்காது. ரெண்டு பெயர் சொல்லுக்கள் கூட உண்டார சம்பந்தத்தை தான் அது வந்து காமிக்கிறது அப்படின்ட்டு. ஹரேஹே புத்ராய நிருபோ ரத்னானி யச்சதி. ஹரேஹே புத்ராய, ஹரியின் மகனுக்கு, நிருபக ராஜா, ரத்னானி ரத்தினங்களை, யச்சதி கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஹரிநாம் ரதா பவந்தி, இங்க சமஸ்கிருத டு ஹேவ் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல இல்ல அப்படிங்கறதுனால ஹரிநாம் ரதா பவந்தி அப்படிங்கறது எப்படி வரும் அப்படின்னு காமிக்கிறான். ஹரிநாம் ரதா பவந்தி. ஹரிநாம் அப்படின்னு ஹரி அப்படின்னு சொல்லி சொன்னா ஹரிஹி ஓம்னு சொல்லும்போது நிறைய பேரு இந்த ஹரிஹி ஓம் அப்படிங்கிறத ஹரிஹின்னு சொல்லாம ஹரிஹி ஓம் அப்படிமா. ஹரின்னு சொல்லி சொன்னா எதிரி, எதிரிகள். ஹரிநாம் ரதா பவந்தி, எதிரிகளுடைய ரதம் இது ஆகின்றது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி ஆறாம் வேற்றுமை வந்து உபரி, அதஹ, புரதஹ, பஷாத், பரதஹ, அக்ரே, சமக்ஷம், கிருதே, இந்த இடத்துல எல்லாம் உபயோகம். அதான் அது மேல் அப்படிங்கிற அர்த்தத்துல. சரி, அப்புறம் திருப்பியும் அடுத்தது சந்தியை கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டு சொற்கள் சேரும் பொழுது உண்டார மாற்றங்கள், தமிழ்ல உண்டார மாற்றங்கள் இதெல்லாம் பொதுவா இந்த மாதிரி இருக்கு. பெரிய வித்தியாசம் இல்லை இங்கேயும். என்ன சொல்றான் இப்போ இங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அச் சந்தி, வவல் சந்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வவல் சந்தின்னு சொல்லி சொன்னா அச் சந்தி, உயிரெழுத்தோட சந்தி. உயிரெழுத்து ரெண்டு சேரும் பொழுது உண்டார மாற்றம். அப்போ முதல்ல 4 எடுத்துக்கிறாரு. அ இ உ ரு, அ இ உ ரு. இது ரெண்டுமே சமான ஜாத்தியா இருந்ததுன்னா அ இல்லது ஆ, அதோட அ அல்லது ஆ சேர்ந்ததுன்னா உண்டாறது என்னது ஆ அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு
அவங்க முனினா அடதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முனினா அட்டாமி அப்படின்ட்டு. இப்போ சொல்லியிருக்கு அ அல்லது ஆ, இதுதான் ஃபார்முலா. அ அல்லது ஆ, அதை தொடர்ந்து பிளஸ் ஆ அல்லது ஆ இருந்ததுன்னு சொல்லி சொன்னா மொத்தமும் எடுத்துட்டு ஆ அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இ அல்லது இ பிளஸ் இ அல்லது இ இருந்தா மொத்தமும் எடுத்துட்டு ஈன்னு வரும். ஸோ மற்ற இங்க கீழே கொடுத்துருக்கு இ அல்லது இ, உ அல்லது உ, ரு அல்லது ரு அப்படின்ட்டு எல்லாமே வந்து தீர்க்கமாகும். எந்த ஜாதியோட சமான ஜாதியோட அ பிளஸ் அ இருந்தாலும் ஆ ஆகும், ஆ பிளஸ் அ இருந்தாலும் ஆ ஆகும், ஆ பிளஸ் அ இருந்தாலும் ஆ ஆகும், ஆ பிளஸ் ஆ இருந்தாலும் ஆ ஆகும். குரில் நெடில் வித்தியாசமே இல்லை, ஆ தான் ஆகும் எதுனாலும். முனினா அட்டாமி அப்படிங்கிறது முனி நா அப்படின்னு இருக்கு. முனி நா பிளஸ் அட்டாமி, இன்னு பிளஸ் ஆ இருக்கு, அங்க அ பிளஸ் டா இருக்கு. சரி, இன்னு பிளஸ் ஆ பிளஸ் ஆ இருக்கிறதுனால அந்த ஆ பிளஸ் ஆ ஆவாயிடுது. ஆனா முனினா அட்டாமி அப்படின்னு வருது. அப்போ மற்ற இடத்துலையும் இது வந்து அகஹ சவரணே தீர்கஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. அக சவரணே தீர்கஹ அப்படின்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தை அடிப்படையா வச்சுட்டு வர்றது இங்க. அ இ உன் ரில் ருக்கு, அதுதான் அக்கு. இக்கு வரைக்கும் அ இ உ ரு ரு இது வரைக்கும் அக்கு. அக்கு வரை அக்கு சவர்ணமா இருந்ததுன்னா, சவர்ணம்னா சமான ஜாதி சமான வர்ணமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா தொடர்ந்து அதுக்கு தீர்க்கமாகும் அப்படின்னு சூத்திரம். அ இ உ ரு ரு பிளஸ் அ இ உ ரு ரு, அது என்ன மாதிரியா இருந்தாலும் சரி சமான ஜாத்தியா இருந்ததுன்னா அதுக்கு வந்து தீர்க்கமாகும். அதுதான் இந்த சூத்திரம் இங்க சொல்லியிருக்கு. அதே மாதிரி சிம்பிள் வவல்ஸ் கம்பைன்ட் வித் டிஸ்சிமிலர் வவல்ஸ், இது முதல் சூத்திரம். அகஸ்தவர்ணே தீர்க்கஹ அப்படின்னு இங்க அந்த சூத்திரத்தில் சந்தி வந்துடுது. அடுத்தது என்ன சொல்றாரு, ஆவோ ஆவோ இருந்ததுன்னா அதை தொடர்ந்து ஈயோ ஈயோ இருந்ததுன்னா உண்டார மாற்றம். இப்ப முதல் 3 இதுல சொல்லப்பட்டது குணம் அப்படின்னு குணசந்தி, கீழே சொல்லப்பட்ட 3 விருத்தி சந்தி. அது சொல்லியிருக்கு. என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆவோ ஆவோ இருந்ததுன்னா பிளஸ் ஈயோ ஈயோ இருந்ததுன்னா மொத்தமா எடுத்துட்டு என்ன ஆகும், ஏ ஆகும். அதே மாதிரி ஆவும் ஆ ஆ இருக்கணும், ஊ ஊ இருந்ததுன்னா அது ஓ ஆகும், ரு இருந்ததுன்னா அது வந்து அர் ஆகும். ஸோ அர் அப்படிங்கிறது ஏற்கனவே குணத்துல அந்த டேபிள் போட்டு பார்த்தோம். இ உ அதுக்கெல்லாம் என்னென்ன வரும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த குணங்களானது ஆறுது. அதே மாதிரி விருத்தி ஆறுது. அடுத்தது ஆ பிளஸ் ஆ அல்லது ஆ இருந்து பிளஸ் ஏ இருந்ததுன்னா ஐ ஆகும். அதுதான் இங்க சொல்லியிருக்கு. இது குணம்னு சொல்லியாச்சு. அடுத்தது விருத்தி. ஆ பிளஸ் ஏ இருந்ததுன்னா ஐ ஆகும். அப்புறம் ஆ பிளஸ் ஆ அல்லது ஆ பிளஸ் ஓ இருந்ததுன்னா ஔ ஆகும். அதே மாதிரி ஆ பிளஸ் ஆ அல்லது ஆ இருந்து பிளஸ் ஐ இருந்ததுன்னா அது ஐ தான் ஆகும். ஆ பிளஸ் ஆ அல்லது ஆ இருந்து பிளஸ் ஓ ஔ இருந்ததுன்னா அது ஔ ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒண்ணுத்துக்கும் உதாரணம் நமசி ஈஸ்வரம் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது உதாரணம் நமசி ஈஸ்வரம். இ பிளஸ் ஈ இருக்கு, நமசீஸ்வரம். கிந்து உவாச்ச, கிந்து உ பிளஸ் உவாச்ச, உ பிளஸ் உ கிந்து உவாச்ச. அதே மாதிரி கர்த்ரு பிளஸ் ரிஜு, கர்த்து பிளஸ் அர்ஜு, கர்த்தர்ஜு. ரு கர்த்ருஜு கர்த்ருஜு அப்படின்னு ஆகுது தீர்க்கம். நமச பிளஸ் ஈஸ்வரம், நமசேஸ்வரம். இ பிளஸ் இ ஆ பிளஸ் இ ஆச்சு ஏ, நமசேஸ்வரம். இது குணசந்தி. கச்சத பிளஸ் உத்யனம், ஆ பிளஸ் ஊ இருக்கு, கச்சதோ தனம், கச்சதோத்யனம் அப்படின்ட்டு உத்யானம். கச்சதோத்யானம். முனினா ரிஷிஹி, முனினர்ஷிஹி. திஷ்டத பிளஸ் ஏவ, அ பிளஸ் ஏ ஐ ஆறுது, திஷ்டதைவ. காதத பிளஸ் ஓ, ஆ பிளஸ் ஓ ஔ ஆறுது, காததௌதனம், காததௌதனம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்திரஹ ச
ஐராவதஸ்ச அப்படின்ட்டு இந்திரச்சைராவதஸ்ச ஆ பிளஸ் ஐ ஆகுது இந்திரச்சைராவதஸ்ச அப்படின்ட்டு பஷ்யத ஔதனம் ஔகம் பஷ்யத ஔகம் அப்படின்னு இருக்கு பஷ்யத் ஔகம் அப்படின்னு ஆகுது. அடுத்து சொல்றாரு ஈ அல்லது ஈய தொடர்ந்து வேற ஏதாவது வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அச்செழுத்து வந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? ஈ அல்லது ஈய தொடர்ந்து ஈ அல்லாத அச்செழுத்து ஈ அல்லது ஈ இல்லாத அச்செழுத்து இருந்ததுன்னா அங்க வந்து யகாரம் ஆகும் அப்படிங்கிறாரு. அதுதான் இங்க சொல்லியிருக்கு. ஈ அல்லது ஈ இருக்கு பிளஸ் அச்சு. இங்க அச்சுல வந்து ஈய தவிர, ஏன்னா ஈ வந்து ஏற்கனவே சொல்லிட்டான் ஈய இருந்து இல்ல ஈ இருந்ததுன்னா அது ஈ ஆகும் அப்படின்ட்டு. அப்போ அச்ச இந்த ஈய தவிர உள்ள அச்சு இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அதுல யகாரம் ஆகும். அதுதான் சொல்லியிருக்கார். என்னது? இப்போ இதுல ஒரு தப்பு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இ பிளஸ் அச் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எக்காரம் போட்டிருக்கேன். ஆனா ரெண்டுத்துக்கும் சேர்த்து எக்காரம் வராது. ஈக்கு மாத்திரம் எக்காரம் வரும். இ அல்லது ஈ இருந்ததுன்னா அந்த இ அல்லது ஈ மாத்திரம் தான், இந்த அச்சு வரைக்கும் வராது. இங்க இது வந்து முழுசா வராது ஆதேசம். இந்த மாற்றம் வந்து இதுக்கு மாத்திரம் தான் வரும், முதல் பாகத்துக்கு மாத்திரம் தான் வரும். அதே மாதிரி ஊக்கும் கூட ஊ பிளஸ் அச்சு இருந்ததுன்னா ஊவானது வக்காரம் ஆகும். அதே மாதிரி ரு வந்து ரேஃபம் ஆகும். இது முழுசா வராது, தப்பது. அடுத்ததுல மாத்திட்டேன், இங்க மாத்தல. சரி. அப்போ ஏன்னா சமான ஜாதி இருந்ததுன்னா ஏற்கனவே அகஸ்தவர்ணே தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூத்திர பிரகாரம் அங்க வந்துடும். இது வந்து ஈகோ ஏழாச்சி அப்படிங்கிற சூத்திர பிரகாரம் வர்றது. அடுத்தது இக்கஸ்தானே என் சியாஸ் அசிப்பரே அப்படின்னு சொல்லி சொல்றது சூத்திரம். இக்கு இ உ ரில் ரு அப்படின்னு இருக்கும்போது தொடர்ந்து அச்சு இருக்கணும். அச்சுனா சமான ஜாதி இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி அச்சு உயிரெழுத்து இருந்ததுன்னா அதுக்கு என் வரும். ய வ ர ல இதுல ஏதாவது ஒண்ணு வரும். ய வ இங்க வருது அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அடுத்தது ருக்கு ர வரும். ய வ ர ல இது 4 வரலாம். ஹயவரட்ட லன் யவர ல அந்த 4மே வந்துடுது. அப்புறம் diphthongs combined with any vowel அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஏ ஓ அது வந்து ஏதாவது ஒரு உயிரெழுத்தோட ஆவை தவிர ஏதாவது ஒரு உயிரெழுத்தோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஏ ஓ ஆனது என்ன ஆகும்? ஐ ஔ ஆகும். ஏச்சோ யவா யவஹ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூத்திர பிரகாரம் ஐ ஔ ஆய் ஆவ் அஹ அப்படின்னு வருது. அந்த சூத்திர பிரகாரம் வருது. இப்போ ஏ அல்லது ஓ இருக்கு. ஏ அல்லது ஓ இருக்கும்போது அதை தொடர்ந்து அச்சு. அச்சு என்னது? ஆ இல்லாத அச்சு. அச்சு ஆ இல்லாததா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா இந்த ஏ ஓ ஆனது ஐ ஔ ஆகும். ஏக்கு பதில் ஐயும் ஏக்கு பதில் ஐயும் ஓக்கு பதில் அவ்வும் ஆகும். இது எச்சோ யவாயவஹ அப்படின்னு சூத்திர பிரகாரம். அதே மாதிரி உயிரெழுத்து இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஏ அல்லது ஓ இருக்கு, ஆ இருக்கு, உயிரெழுத்து இல்ல ஆ இருக்கு இருந்ததுன்னா அவக்கிரக சின்னம் வரும். அவக்கிரகம் சின்னம் வருதுன்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து உள்ள எழுத்து அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து தீர்க்கமாகும் அப்படின்ட்டு. தீர்க்கமாகும்னா சொல்லும் போது இப்போ இங்க சொல்லியிருக்கு பாருங்க, முனையே அன்னம் யச்சாமி அப்படின்ட்டு. முனையே ஏ பிளஸ் ஆ இருக்கு. முனையே நம் யச்சாமி அப்படின்னு முனையே அப்படின்னு வந்து ரெண்டு மடங்கா சொல்லணும். நீங்க முனையே அன்னம் யச்சாமி அப்படின்னு சாதாரணமா சொல்றீங்க. முனையே நம் யச்சாமி அப்படின்னு வரணுங்க. எலைடாது அப்படின்னு சொல்லி சொல்றது, தீர்க்கமாகுதுன்னு சொல்லி சொல்றதுதான். பிரபோஹோ அதுனா பிரபோதுனா அப்படின்ட்டு. அடுத்தது பிஃபோர் எனி வவல் ஏதாவது உயிரெழுத்து இருக்கும்போது ஆவை தவிர ஐ ஆவ் ஆல் அந்த இடத்துல இருக்கிற யகார வக்காரமானது டிராப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றான். விகல்பமாக விகல்பம் சாய்ஸ். நீங்க அத எழுதாம விடலாம், எழுதியும் விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஐ அல்லது அவ் இருக்கு இருந்ததுன்னா அதை தொடர்ந்து அச்சு ஆவை தவிர இருந்ததுன்னா அச்சு அந்த ஐ அவ்வுக்கு பதில் ஆ வந்துடும். சிம்பிள். ஐ அல்லது அவுக்கு பதில் ஆ வந்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க?
கவே இச்சதி அப்படின்னு சொல்லிட்டு கவே இச்சதி கவ பிளஸ் இ வந்துருது கவ இச்சதி அப்படின்னு வந்துடுறது. சரி ஐ வந்ததுனால ஐ பிளஸ் இச்சதி ஐ இச்சதி அப்படின்னு ஆச்சு. கவாயி சத்தி அப்படின்னு அந்த இடத்துல நீங்க வந்து ஐய யகாரத்தை டிராப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆறுது? கவ இச்சதி அப்படின்னு இருக்கு. கவ இச்சதி. இப்போ இதுல வந்து இது தடை செய்யப்பட்ட சந்தி. இந்த இடத்துல ஆ பிளஸ் இ அப்படின்றதுக்கு உடனே நீங்க என்ன பண்ணீங்க? கவேச்சசி அப்படின்னு மாத்திடக்கூடாது. ஏன்னா ஆ பிளஸ் இ இருந்ததுன்னா ஏ ஆகும்னு சொல்லி இப்பதான் படிச்சோம் நம்ம. அதனால அந்த ரெண்டாவது இடத்துல கவ பிளஸ் இச்சசி அப்படிங்கிறத கவேச்சசி அப்படின்னு ஒன்னா சேர்த்து எழுத முடியாது நீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல அந்த எக்காரமானது மறைஞ்சிருக்கு. வேற அந்த சூத்திரம் இந்த சேர்க்கக்கூடிய சூத்திரத்துக்கு சந்தி சூத்திரத்துக்கு அது தெரியும். எப்ப அங்க ஒருத்தர் இருக்காரு எப்பா அப்படிங்குவாங்க. அதனால அதுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. குரோஹோ இதி குரோ இதி குரோ விதி அப்படின்னு ஆகுது. ஓ பிளஸ் இ வந்து அவ்வாறுது குரோ விதி அப்படின்னு ஆகுது. இல்லாட்டி குர இதி அப்படின்னு எழுதணும். குர இத்தின்னு எழுதினா அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் என்னது? ஒரு குரவ் ஒரு வக்காரம் இருக்கு, அந்த வக்காரமா வந்து டிராப் ஆயிருக்கு அப்படின்ட்டு. லோப ஷாக்கல்யஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூத்திர பிரகாரம் இவங்க இங்க வந்து ஷாக்கல்யருடைய மதம் வந்து சொல்றது இந்த மாதிரி நீ டிராப் பண்ணலாம் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. பேர் எடுத்துட்டோம்னா அவரோட மதத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மதத்துல வந்து லகு சித்தாந்த கோமுதியில இந்த சித்தாந்த இதுல பாணினியோட அஷ்டாத்தியாயில யாருடைய பேரை எடுத்தாருனாலோ அவருடைய மதத்துல அந்த மாதிரி பண்றாங்கன்னா அந்த மரியாதை அவருக்கு. நீங்க அவரோட மதத்து பிரகாரம் பண்ணுங்க, இல்லாட்டி விடுங்க, அது உங்களுடைய இஷ்டம். ஆனா அவர் மதத்துல இந்த மாதிரி ஒத்துக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்புறம் ஐ ஔ இந்த இடத்துல முன்னாடி ஏ ஓக்கு அச்ச தொடர்ந்து வந்ததுன்னா அது ஐ ஔ ஆச்சு. அதே மாதிரி ஐ ஔ இது இருந்ததுன்னா ஐ ஆவ் அப்படின்னு ஆகும். அச்சு தொடர்ந்ததுன்னா அதேதான். முன்னாடி ஏ ஓ இருந்தது, இந்த இடத்துல இப்ப என்ன சொல்றது? ஐ ஔ இருக்கும். அங்கேயும் அச்சு ஆவத்தை தவிர, இங்கேயும் அச்சு ஆவ தவிர. அங்க ஏக்கும் ஓக்கும் பதில் ஐ ஔ ஆச்சு. இங்க ஐக்கும் அவுக்கும் பதில் ஆய் ஆவ் ஆகும். ஆய் ஆவ். அங்க ஐ ஔ, இங்க ஆய் ஆவ். அதுதான் வித்தியாசம். இது நான் இந்த மூணாவது டிப்தாங் கம்பைன்ட் வித் எனி வவல் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த நாலுமே வந்து என்னது? ஏச்சோ யவா யவஹ அப்படின்ற சூத்திர பிரகாரம் மண்டார சந்தி. இது ஏச் பக்கத்துல ஏச்னா ஏ ஓங் ஐ ஔச் அப்படின்னு இருக்கு. ஏ ஓ ஐ ஔ அப்படின்னு இந்த நாலுமே அதை தொடர்ந்து அச்சு இருந்ததுன்னா ஆவ தவிர அந்த இடத்துல ஐ ஔ ஐ ஆவ் அப்படின்னு ஆகும். வரிசையா ஏ ஓ ஐ ஔக்கு ஐ ஔ ஐ ஆவ் அப்படின்னு ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ சிம்பிளா நீங்க ஒரே சூத்திரமா எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏ அல்லது ஓ அல்லது திருப்பியும் ஐ அல்லது ஔ பிளஸ் அச் மைனஸ் ஆ அப்படி இருந்ததுன்னா இந்த ஏ ஓ ஐ ஔ இதுக்கு பதில் கீழே ஐ ஔ ஐ ஆவ் இது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம் ஒரே சூத்திரமா. சரி, அதனால தஸ்மை ஈஷம் யச்சதி அப்படிங்கிற தஸ்மை ஈஷம் இஷும் யச்சதி இஷம் யச்சதி இல்ல இஷும் யச்சதின்னு வரணும். அது தஸ்மை இஷும் யச்சதி இஷும் இஷு அப்படின்னு சொல்லிச்சுன்னா வானம். அக்னௌ இந்தனம் அக்னாவிந்தனம் அப்படின்னு ஆகுது. ஆவானதுனால அக்னாவிந்தனம். இது ஆய் ஆனதுனால தஸ்மாயிஷும் அப்படின்னு வருது. அப்புறம் முன்னாடி விழிச்சொல்லா வருது. ஹே ஆ அஹோ அப்படின்லாம். அந்த விழிச்சொல்லா வர்ற எழுத்துக்களுக்கு சந்தி உண்டாகாது. இப்போ ஆ செத்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஆ என்ன ஆச்சு அப்படிம்போம் ஆச்சரிய குறியோட. அந்த மாதிரி ஆச்சரியமா சொல்றது ஏ ராமா அப்படின்னு கூப்பிடுவான். அப்போ ஹே ராமா அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஹே ராமான்னு இருந்தா பரவாயில்ல. இப்ப வந்து ஹே அர்ஜுனா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹே இஹு பிளஸ் ஏ இருக்கு, அர்ஜுனா அல இருக்கு. அப்போ ஏ பிளஸ் ஆ இருந்ததுன்னா இங்க சூத்திரத்தை சொல்லியிருக்கு. என்ன சூத்திரத்தை சொல்லியிருக்கோ அது பிரகாரம்
கொண்டு வந்துருவீங்க ஏதாவது ரூல்ல. அந்த மாதிரி எந்த சந்தியும் வரக்கூடாது. ஆ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆ பிளஸ் ஆர்ஜுனா அப்படின்னு எழுதிட முடியாது. இங்க தீர்க்க சந்தி பிரகாரம் எழுதக்கூடாது. அதனால அதை தனியா பிரிச்சு சொல்றாரு எக்ஸப்ஷன் சொல்லிட்டு. வனே அதிதி பஷ்யதி. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி சொன்னா இரண்டாம் வேற்றுமையில் இருக்கும்போது, இரண்டாம் வேற்றுமையில இ உ ஏ இது எதுவுமே என்ன ஆகும், மாறாது. இ உ ஏ இது மாறாம அப்படியே இருக்கும். அதுல இரண்டாம் வேற்றுமையோட அந்த இ உ ஏவா இருந்ததுன்னா அதை நீங்க சந்தி பண்ணிட முடியாது. வனே அதிதி அப்படின்னு இருக்கு பாருங்க, வனே ஏ பிளஸ் ஆ இருக்கு, இருந்தாலும் அங்க சந்தி பண்ண முடியாது. நீங்க வனே அதிதி வனே திதி அப்படின்னு எழுத முடியாது. நீங்க வனே அதிதி அப்படின்னு தான் எழுதணும். வனே அதிதிர் வசதி. கவி இச்சத பந்து அதிதிம் நயத அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்க சில சொற்கள் திருப்பி புதுசா சொற்கள் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த சொற்களை ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்னொன்றுக்கும் அர்த்தம். அதே மாதிரி கிரேஹே கிராமம் கச்சாமி. கிரேஹே கிராமம், கிரேஹே கிரியினுடைய மலையினுடைய என்ன அர்த்தம்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கணும். கிரியினுடைய, கிரினா மலை. இங்க கிரேஹே கிராமம் மலைகளுடைய கிராமம் செல்கிறேன். பரசுனா வீரோ அரீன் துததி. பரசுனா பரசுவால் கோடாலியால், வீரக வீரன், அரீன் அரீன்னு சொல்லி சொன்னா எதிரிகளை, துததி அழிக்கிறான், துன்பப்படுத்துகிறான், அழிக்கிறான் அப்படின்ட்டு. அடிக்கிறான் அழிக்கிறான் அப்படின்னு. அப்படி ஒன்னொன்றுக்கும் அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சந்தி புதுசா அந்த சந்தி கத்து கொடுத்துருக்கோம்ல, அதனால குருணா அதிதிஹி அப்படின்னு சொல்லியிருக்கு. குருணா திதிஹி. அதே மாதிரி காததி அன்னம், இ பிளஸ் ஆ இருக்கு, காதத்யன்னம். கிந்து அரி அப்படின்னு இருக்கு, கிந்த்வரி. இஷு அஸ்யதி, இஷ்வஸ்யதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தியெல்லாம் பார்த்து பண்ணிக்கணும். சரி, பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.